வந்ததுலேருந்து 2 டீயை கொடுத்து முடிச்சாச்சு. இன்னும் இந்த மாப்பிள்ளையை காணுமே. கடைக்காரன் வேற குறுக்குறுன்னு பார்த்துக்கிட்டு கிடக்கான். குடிச்ச டீக்கு காசு கொடுக்க கூட நம்மள்ட்ட கையில் காசு இல்லை. எதுக்கு மாப்பிள்ளை இங்கே வர சொன்னா? சரி வரட்டும், விஷயம் என்னன்னு தெரிஞ்சுக்குவான். நண்பா, அட மாப்பிள்ளை வா. எலே, மாப்பிள்ளைக்கு ஒரு டீயை போடு. இல்லை மாப்பிள்ளை இருக்கட்டும். என்னடா நீனே, எப்பயோ ஒரு வாட்டி வரேன், வந்தவனுக்கு ஒரு டீ கூட வாங்குறேன்னா எப்படி? உட்காந்து திருப்தியாக குடி. மாப்பிள்ளை, நிலமை தெரியாமல் நீ வேற என்ன மாப்பிள்ளை டீயை குடி காஃபியை குடின்னு அவசரமாக நான் வந்து நிற்கிறப்பே உனக்கு தெரிய வேணாம். விஷயம் ரொம்ப பெருசுன்னு. 1000 விஷயம் இருந்தாலும் தூக்கி அக்கல்ல வை மாப்பிள்ளை. நம்ம பார்க்காத விஷயமா? என்ன விஷயம்? சரி சொல்லு, என்னன்னு தெரிஞ்சுக்குவான். மாப்பிள்ளை என்னடா? நான் வேலைக்கு போயிருந்தேன்ல மாப்பிள்ளை. எலை, நீ எங்க வேலைக்கு போன? வேலைக்கு போற மாதிரி ஏமாந்து போனேன்னு சொல்லு. சரிடா விடு, ஏமாந்து போனதாவே இருக்கட்டும். அதுக்கு என்ன? அப்போ தெரிஞ்சவங்கெல்லாம் அதில் சேர்த்து விட்டு ஆளுக்கு 1 லட்சம் வாங்கி கொடுத்த மாப்பிள்ள. ஆமாம், அதான் தெரியுமே. அதெல்லாம் சேர்த்து தானே நம்ம வட்டி கடை வண்டு முருகங்கிட்ட வாங்கி கொடுத்துருக்க. அவன் கூட நம்மள்ட்ட சொல்ல கேட்காம பைக்கு கூட எடுத்துட்டு போனான் தெரியுமா? ஆமாம், இது எல்லாம் தெரியுமே. இந்த இங்கே வச்சு தானே பைக்கை தூக்கணா. அவன் அசலை கேட்குறான் மாப்பிள்ள. அசலா? எம்பிட்டு? 10 லட்ச ரூபா மாப்பிள்ள, 10 லட்ச ரூபா. உன்னால முடிஞ்சா கொடுத்து உதவு மாப்பிள்ள. என்னது 10 லட்சமா? என்ன மாப்பிள்ள, எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம், பிரச்சனையெல்லாம் ஒன்றும் பெருசு இல்லைன்னு சொன்னேன். இப்ப வாயை பொழக்கிற. அடே என்னடா நீனு 10 லட்ச ரூபா அசால்ட்டா வந்து சொல்லிட்டு இருக்கவேன். 10 லட்சம் இருந்தா நான் எங்கே வந்து உட்காந்துட்டு கிடக்கேன்? மாப்பிள்ள, உன்கிட்ட இல்லைன்னு எனக்கு தெரியும். உனக்கு தெரிஞ்சவங்க யாருக்கிட்டே சொல்லி கடனுக்கு வாங்கி கொடு, எல்லாத்தையும் நான் திருப்பி கொடுத்துருவேன். மாப்பிள்ள, இதெல்லாம் ஆகிற கதையே இல்லை. அது மட்டும் இல்லாம என்ன நம்பி எவனும் 10 காசு கூட தரமாட்டான். நீ என்ன 10 லட்சம் கேட்கறவன்? மாப்பிள்ள, உனக்குன்னு கேட்க வேணாம், எனக்குன்னே கேளு. நான் என்ன ஒன்றும் இல்லாதவனா? என் மாமியார் வீட்டில் சொத்து பற்றி ஊர் உலகத்தில் எல்லாருக்கும் தெரியுமில்ல. தோப்பு தரவு வீடு வாசனை எல்லாம் இருக்குது. நாளைக்கு சொத்தில் பங்கு பறிச்சா 3 தானே போடும் என் கிளவி. அப்போ நான் தராமையாக போயிடுவேன். அதுக்கு மட்டும் ஏதாவது வழி பண்ண மாப்பிள்ள. எங்கேயாவது கடனை வாங்கி கொடு. ஆமாண்டா, உனக்கு தூக்கி கொடுக்கதா உன் மாமியார் வச்சிருக்காங்க பாரு. ஆல்ரெடி உன் குடும்ப நிலவை எல்லாருக்கும் தெரியும். ஊரில் இருக்க நண்டு சிண்டு கொண்டு எல்லாருக்கும் விஷயம் தெரிஞ்சு போச்சு. இந்நேரத்தில் கொண்டு போய் நம்ம இதெல்லாம் கேட்டோம்னு வையேன், ஏற்கனவே குடும்பத்தில் பஞ்சாயத்து இருக்கு. நீங்கள் எங்கேருந்து வந்தீங்கன்னு என்ன கேட்டு போடுவானுங்க பார்த்துக்க. மச்சான், என்ன மச்சான் நீ இப்படி சொல்கிற? டேய், இருக்கிற நிலமையை தாண்டா சொல்கிறேன். நீயும் வீட்டில் இல்லை, உன் பொண்டாட்டியும் அங்கே போக முடியல வர முடியல. உன் மச்சாமானுங்க 2 பேரும் குத்துக்கள் கணக்கா அங்கே ஆக்குப்பை பண்ணி உட்காந்துருக்கானுங்க. இந்நேரத்தில் போய் சொத்து வரும், இப்போ 10 லட்சம் கொடுங்க நீ யார்கிட்ட கேட்ப? அப்படி கேட்டால் எவன் கொடுப்பான்? அதெல்லாம் சரி வராது மச்சான். காலையிலேருந்து ஃபோனுக்கு மேலே ஃபோனுடா, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதான் ஃபோனை கூட சுவிட்ச் ஆஃப் பண்ணி போட்டிருக்கேன். ஓ, அதான் திருப்பி கூப்பிட்டப்ப நீ எடுக்கலையா? என்னடா லைனு போக மாட்டேங்குதே நினச்சேன். கடன்காரனுக்கு பயந்து ஃபோன் ஆஃப் பண்ணுறதுனால வந்துருச்சு மாப்பிள்ள. இதெல்லாம் நல்லதுக்குள்ள சொல்லிட்டேன். சட்டு புட்டுன்னு கடன் அடைக்கிறதுக்கு வழியை பாரு. டேய், அது எப்படின்னு புரியாம தானே உன்கிட்ட வந்திருக்கேன். மாப்பிள்ள, நீ வந்த இடம் ரொம்ப தப்பு மாப்பிள்ள. தப்பா எடுத்துக்காத. 10 லட்ச ரூபா என்ன எதிர்பார்த்து வந்திருக்க பத்தியா? அதுக்கு நான் ஒருத்தானு கொஞ்சம் யோசிக்க மாட்டேன். ஆல்ரெடி 2 டீ குடிச்சிட்டு 10 20 ரூபா கொடுக்க எனக்கு வைக்கல. அதையே நீ வந்து கொடுப்பேன்னு சொல்லி வச்சிருக்கேன். நீ என்னன்னா என்கிட்ட வந்து 10 லட்சம் கேட்குற. நான் சொல்றேன், தப்பா எடுத்துக்காத. நீ இப்போ கொலாடியில் விழுந்து கும்பிட்டுக்கிட்டு கிடக்க. நீ நேராக போய் கோயில் வாசலில் விழு. 10 லட்சம் என்ன 20 லட்சமா சேர்த்து கூட கிடைக்கும். என்னடா புரியுறமா ஏதாவது சொல்ல? அட மாப்பிள்ள, உன் மாமியார் காலில் போய் விழுடா. அதுவும் நீ போனால் வேலை நடக்காது. உன் பொண்டாட்டியை தூதனுப்பு. கடனை தலைக்கு மேலே இருக்கு, 10 லட்சம் வேணும், இல்லைன்னா வாழவே முடியாதுன்னு சொல்லி போய் அழுவ சொல்லு. தானா கிளவி பொண்ணு மேலே இருக்க பாசத்தை தூக்கி கொடுக்காம போயிடும். ஏண்டா அந்த அம்மா எங்கே போகும் 10 லட்சத்துக்கு? ஏய், என்ன நீ சொல்லிட்டு இருக்க? அலமையிலம்மா என்ன லேசுப்பட்டவங்க நினைச்சியா? 10 லட்சம்லாம் அவங்களுக்கு பிஸ்கத்து. அப்படியே கையில் இல்லைனாலும் பத்திரத்தை அடக்க வச்சு கொடுக்காம போயிடுவாங்க. மக வாழ்க்கையோட சொத்து பத்தா முக்கியம் சொல்லு. நல்லா யோசி மச்சான். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் வரேன். நான் குடிச்ச டீ கொஞ்சம் சேர்த்து காசை கொடுத்து என்ன நம்பி 10 லட்சம் கேட்டுட்டு வந்திருக்கான். 10 லட்சம் என்ன இவன் இப்படி சொல்லிட்டு போறான்? இப்போ நமக்கு இருக்க கடைசி ஆப்ஷனும் அதுதான். பேசாம நம்ம பொண்டாட்டி காலில் கொஞ்சம் உளுந்து வைப்போம். இல்லை நம்மளால தப்பிக்கவே முடியாது. பொழுதுனைக்கு வீட்டு வேலை செஞ்சு கையே வலிக்குது. கிளவி என்னன்னா வேலை வாங்குறது இல்லைன்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் நம்மளையே வாங்குது. காயை நறுக்கி கூட தண்ணியை குடிச்சிட்டு வா, பாத்திரத்தை கழுவி வெயின்னு அடுப்பில் வச்சு இறக்குறதுக்கு ஒரு வேலையா? அதை மட்டும் நேக்காத நின்று செஞ்சுட்டு போயிடுது. மற்ற வேலையெல்லாம் நம்மளே செய்ய வேண்டியதா இருக்கு. இந்த மனுஷன் சொன்னாலும் நமக்கு சப்போட்டா ஒரு வார்த்தை பேச மாட்டாரு. சே, கிளவிய வரத்துக்குள்ள இதெல்லாம் செஞ்சு முடிக்கணும். என்னத்த செய்ய? கிளவி ராத்திரிக்கு தான் வரும் போலையே. இந்த மனுஷன் வந்தா நம்மளெல்லாம் நொய்யின்னு பாரு. தெரிஞ்சதை சமைச்சு வைப்பான், தின்னட்டும். ஆஹா, இவன் இங்கதான் இருக்கா? அட கோபாலு, இப்பவே ஆடகத்தை ஆரம்பிச்சிரு. அட நிம்மி, இங்கதான் இருக்கியா? என்ன அதுக்குள்ள வந்துட்டீங்க? இன்னும் கொஞ்ச நேரம் ஆகும். ஒரு 1/2 மணி நேரத்தில் சாப்பாடு போட்டுறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுறீங்களா? அட இப்போ சோறா முக்கியம்? நீ ஒத்தால இம்புட்டு வேலை செஞ்சுட்டு இருக்க. உனக்கு ஏதாவது ஒத்தாசை பண்ணலான்னு வந்தேன். எனக்கு ஒத்தாசை பண்ண போறீங்களா? அட ஆமா நிம்மி, இங்கே வந்ததுலேருந்து உனக்கு ஒரே வேலை. சரி, எங்கள் அம்மா எங்க? அவங்க ஃப்ரெண்டோட சேர்ந்து ஏதோ கோயிலுக்கு போயிருக்காங்களாம். விசேஷ பூஜையை முடிச்சுட்டு சாயங்காலம் தான் வருவேன்னாங்க. சே, இந்த அம்மாவுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா?
வீட்டுக்கு வந்த மருமகள்கிட்ட வேலையை துப்பிட்டு இது பாட்டுக்கு ஊர் சுத்த போயிடுச்சு. என்ன பண்றதுன்னு பாரு. இன்னைக்கு வீட்டுக்கு வரட்டும், அதுக்கு இருக்கு கச்சேரி. என்ன என்னைக்கும் இல்லாத திருநாளா இந்த மனுஷன் நமக்கு சப்போர்ட்டா பேசிட்டு இருக்காரு. என்னவா இருக்கும்? அப்புறம் நிம்மி, வேற என்ன விஷயம்? வேற ஒண்ணும் இல்ல. என்ன திடீர்னு என் மேல அக்கறையா இருக்க மாதிரி தெரியுது. என்ன நிம்மி இப்படி சொல்லிட்ட? திடீர்னு இல்ல, எப்போதும் இருக்கிறது தான். பொழுதுனைக்கு வீட்டில் அம்மா இருப்பாங்க, அதனால உங்ககிட்ட அப்படி இப்படி பேச முடியாது. இன்னைக்கு நீ அவங்க இல்லை நீயா, அதான் அன்பா வந்து கேட்குறேன். நான் வேணா இன்னைக்கு ஆர்டர் பண்ணிட்டோமா சொமேட்டோல, நம்ம 2 பேர் தானே, ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ஒன்றும் சரியில்லையே. எருமை மாடி எதுக்கு ஏரோப்ளைன் ஏறுது? ஒன்றும் நம்புற மாதிரி இல்லையே. அதெல்லாம் ஒன்றும் இல்லை நிம்மி, நெசமாக தான் சொல்கிறேன். சரி கொடு, இந்த காயெல்லாம் நானே சமைச்சு தரேன், 2 பேரும் உட்காந்து சாப்பிடுவோம். இன்னைக்கு நீ கிச்சன் பக்கமே வர வேணாம். எப்பா என்ன இன்னைக்கு ஒரே ஐஸை தூக்கி தலையில் வைக்கிறீங்க? என் கண்ணை என்னாலே நம்ப முடியலடா சாமி. நம்பு நிம்மி, நம்பு. அடே கோபாலு, வெளியே வாடா முதல்ல. என்ன உங்க பேரை சொல்லி யாரோ கூப்பிடுற மாதிரி தெரியுது. எடே வரியா, இப்ப நான் உள்ள வரட்டா? ஐயோ, பட்டி வண்டு முறைக்கு வீடு தேடி வந்துட்டானே. நம்ம சொல்றதுக்கு முன்னாடி இவன் சொல்லி கொடுத்துருவான் போலயே. ஏங்க உங்களை தான் கூப்பிடுற மாதிரி இருக்கு. அது எதா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். அது பக்கத்துல யாராவது கூப்பிடுவாங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். நீ இங்கே இரு. இந்த ஆளு விளங்குற மாதிரியே பேசல, என்னமோ சொல்லிட்டு எப்படியோ போறாரு. எடே நீ இப்ப வரியா இல்லையா? என்னனே இப்படி அருவலங்கயமா வந்து நிக்கிறீங்க? என்ன பார்த்தா இழிச்ச பயமாயே தெரியுதோ? நானும் போனா போகுதுன்னு அப்புறம் பாத்துக்கலாம்னு பாவம் நினைச்சா, நீ பாவம் பார்த்தவனே பதம் பாக்குறியோ? காலையிலேருந்து உனக்கு ஃபோனை போடுறேன், ஃபோனு ஸ்விட்ச் ஆஃபு, போகிற வர இடம் எதுலேயும் இல்லை. வீட்டுக்கு வந்தாலும் ஆளை காணோம். என்ன நினச்சிக்கிட்டு இருக்க? அதை வாங்கிட்டு ஓடிடலன்னு நினச்சியோ ஃபோனை அமுத்தி போட்டுட்டு? ஐயோ அண்ணே, அப்படி எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்கண்ணே. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஃபோனில் சார்ஜ் இல்லை, அதான் சுவிட்ச் ஆஃப் ஆகிப்போச்சு. இந்த கதையெல்லாம் வேற எவனாவது இழிச்சவாயா இருப்பான், அவன்கிட்ட சொல்லு. என்ன நெசமா தானே? என்ன எதா இருந்தாலும் வாங்கண்ணே, அந்த பக்கமாக போய் பேசிக்குவா. எந்த பக்கமும் போய் பேச முடியாது. என்ன அக்கம் பக்கம்லாம் பார்க்குறாங்கண்ணே. பார்க்கட்டும், உன் யோகிதை என்னன்னு எல்லாருக்கும் தெரியட்டும். சத்தம் என்ன நிக்கவே இல்லை, நம்ம ஒரு போய் என்னன்னு பாத்துருவோம். தப்பு தானே, இன்னும் ஒரே மாசம் மொத்த பணத்தையும் கொடுத்துட்றேன். என்ன அது வரைக்கும் கொஞ்சம் விடுங்கண்ணே. இப்ப மட்டும் எப்படி தருவ? என்ன தப்பா எடுத்துக்காதீங்க, ஒண்ணும் இல்ல, முக்கியமான ஒரு பிசினஸ் பண்ணலான் இருக்கேன். அதுக்கு முன் பணமா நீங்க 1 லட்சம் மட்டும் கொடுத்தா போதும். ஒரே மாசத்துல நீங்க கேட்ட மாதிரியே 10 லட்சத்துக்கு 12 லட்சமா கொடுத்துருவேனே. 1 லட்ச ரூபா மட்டும் இப்ப தரீங்களா? ஏண்டா என்ன பார்த்து இழிச்ச வாயமே தெரியுதா ஒன்ன? ஐயோ அண்ணா விட்டுடு, பணம் தரலனாலும் பரவாயில்ல, நல்லா வெட்டி போட்டாதானே மனசு ஆறும். என்ன நடக்குதுங்க? உண்மை நல்ல வேலை வந்த என்ன காப்பாத்து. எங்கயா ஓடுற? பொண்டாட்டி பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிட்டா விட்டுடுவேன் நினைக்கிறியா? உன் சாவி என் கையில தான். பாருங்க போதும், நிறுத்துங்க. ஏன் புருஷனை பத்தி பேசுறதுக்கு நீங்க யாரு? அவர் எதுக்கு வெட்ட வரீங்க? ஓ, நான் யாருன்னு உனக்கு தெரியாதுல்ல. உன் புருஷனுக்கு வட்டிக்கு பணம் கொடுத்தவன். வட்டிக்கா? நான் தான் சொன்னனே, அதுக்கு தான் என் பைக்கை கூட தூக்கிட்டு போனாருன்னு சொன்னேனே நிம்மி உங்ககிட்ட. அதான் நீங்க தான் பைக்கை தூக்கிட்டு போயிட்டீங்கல்ல, எல்லாம் சரியா போயிடுச்சு. இப்போ எதுக்கு வந்தீங்க? அந்த பைக்கு வெறும் 1 ரூபாலேருந்து 1.5 லட்ச ரூபா தான் போகும். அது இவன் வாங்கின பணத்துக்கு வட்டியிலே முழுகி போச்சு. இவன் வாங்கின பணத்தை அசலை வைக்க சொல்லு. என்ன மொத்த பணத்தையும் வாங்கிட்டு இப்போ வட்டி அசலில் கதை பேசுறீங்களோ? இப்பெல்லாம் பண்ணீங்கன்னா நான் போலீஸ்கிட்ட போவேன். அப்படியா? சரி வாங்க, நம்ம எல்லாரும் போவோம். யார் பக்கம் கேஸ் நிற்கிதுன்னு பார்ப்போம். 10 லட்ச ரூபா நான் கொடுத்துருக்கேன். இன்னது 10 லட்சமா? ஆமா. ஏன் அது உன் புருஷன் சொல்லலையா? ஓ என்னையா இதெல்லாம்? ஆமா நிம்மி, என்னை நம்பி சேர்ந்தவனுக்குலாம் இந்த அண்ணன்ட்ட வாங்கி தான் அடைச்சிருக்கேன். மொத்தமா இந்த அண்ணனுக்கு 10 லட்ச ரூபா தரணும். என்ன இப்போ போலீஸ் ஸ்டேஷன் போவோமா? சரி, எதா இருந்தாலும் பொறுமையா பேசிக்கலாம். இப்போ என்ன உங்களுக்கு அசல் தானே வேணும்? சரி விடுங்க, ஏதாவது பண்ணி ரெடி பண்றோம். இங்க பாருமா, சும்மா உன் புருஷன் மாதிரி நீயும் இன்னைக்கு நாளைக்குன்னு கதை சொல்லாத. இன்னும் ஒரே வாரம் உனக்கு டைம். அதுக்குள்ள பணத்தை எடுத்து வைக்கல, நான் மனுஷனா இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். யோ இதெல்லாம் என்கிட்ட ஏன் சொல்லல? இல்ல நிம்மி, ஒன்னெல்லாம் இப்படி பொண்டாட்டி முன்னாடி அசிங்கப்பட்டமே. இதுலயும் ஒரு நல்லது இருக்கு. இனிமே நம்மளா இவள்கிட்ட சொல்ல வேண்டியதில்லை, இவளுக்கே விஷயம் தெரிஞ்சிருச்சு. இனி போய் இவளை மண்டையை கழுவுறது மட்டும்தான் நம்ம வேலை. இரு வாரேன்.